ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தமிழ்நாட்டில் தினசரி அரசியல் சதுரங்கம் அரங்கேறி வருதுங்க. கடந்த ஆண்டு வரை எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து வந்த தினகரன் இந்த தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கே கரம் கோர்த்துள்ளாராமா. மேலும் தங்களுக்குள்ள இருக்கிற சண்டை எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பங்காளிகள் சண்டை அப்படின்னு கூறியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதில் முக்கிய பங்கு வைத்த சசிகலா அதிமுக அமமுக கூட்டணியால் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறாங்களாம். சிறையில் இருந்து வெளியான பிறகு தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில் சசிகலா எந்த ஒரு அதிர்வலையையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தலை. அதிமுக முழுமையாக எடப்பாடி பழனிசாமி வசம் உள்ள நிலையில் தினகரனும் அவருடன் கூட்டணி வைத்துள்ளதால் சசிகலா இந்த தேர்தலில் தனது தாக்கத்தை காட்ட முடிவு செஞ்சுருக்காங்க. இதற்காக தனது சகோதரர் திவாகரனை அணுகியுள்ளதாக கூறப்படுது. தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தவேகா தலைவர் விஜயுடன் தினகரனோட அண்ணா திராவிட கழகத்தை கூட்டணி சேர அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. தவேகாவுடன் இதுவரை எந்த கட்சி கூட்டணியும் சேராத நிலையில் தவேகாவுடன் அண்ணா திராவிட கழகத்தை கூட்டணி சேர வச்ச டெல்டா மண்டலத்தில் தென் மாவட்டங்களில் அதிமுக அமமுகவிற்கு அழுத்தம் தர்ற வகையில் சசிகலா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுதுங்க. தினகரனை போலவே டெல்டா மாவட்டங்களில் மிகவும் செல்வாக்கான நபர் தான் திவாகரன். ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் இவருக்கும் தினகரனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வருது. திமுகவுடன் கூட்டணி வைப்பது ஜெயலலிதா விசுவாசிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. இதனால் விஜயுடன் தவேகா கூட்டணி வைக்க சசிகலா ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுது. விசிக, காங்கிரஸ் என பல கட்சியினுடன் தவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் விரைவில் மக்கள் செல்வாக்கு மிகுந்த நபரை தங்கள் பக்கம் கொண்டு வர தவேகாவும் ஆர்வம் காட்டி வருது. அதே மாதிரி தினகரனை அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாலும் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தனது எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வர்றாராம். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சரான பன்னீர்செல்வம் கட்சியில் இணைய தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரை சேர்த்து கொள்ளவே இயலாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறிட்டாராம். அதே மாதிரி தவேகாவுடன் கூட்டணி சேர்ந்தால் 25 தொகுதிகளை வர திவாகரன் கட்சிக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் யாரோட கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2026 தேர்தல் பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு தகவல் வேறு ஒரு கட்சியை பற்றி பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.